ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம் சேர்த்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கி வரதுக்கு நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மொறுலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளியை கொஞ்சம் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழம் சேர்த்து 1 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. தக்காளி தொக்குக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குறது இந்த கொத்தமல்லி தாங்க. இந்த கொத்தமல்லி, இந்த மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது மூடி வச்சு நல்லா வேக விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையா இருக்குங்க, கம கமன்னு. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தா நம்ம சாதத்துல போட்டு பசைஞ்சு சாப்பிட்றது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் ரொம்பவும் வதக்கிறாம லைட்டா நம்ம சாதத்துல பசைஞ்சு சாப்பிடும்போது லைட்டா அந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை தான். நான் 3 முட்டையை உரிச்சு இதுல சேர்த்திருக்கேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது முக்கியமா பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.